ரட்சிப்பை எப்படி பெறுவது என்பதை குறித்து போன ஒரு ஆடியோல நான் பேசியிருந்தேன். அந்த ஆடியோனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க கவனிங்க. அந்த ஆடியோல குறிப்பாக கடைசியாக நான் பேசின ஒரு 4 வார்த்தைகள் ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையில பிரசங்கிக்கப்படக்கூடிய உபதேசத்திற்கு முரணாக நான் பேசுகிறேனோ என்று நீங்க நினைக்கலாம், அல்லது வேதத்துக்கே முரணாக நான் பேசுறனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அப்படி நினைக்கலாம் அப்படின்னா, அந்த ஆடியோல நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்றத சுருக்கமா இந்த ஆடியோல நான் சொல்றேன், கேளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மேற்கொண்டு நான் அந்த காரியத்தை பேசியிருந்தேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை என்றால் இலவசம் என்று அர்த்தம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்கிறோம் என்றுதான் அர்த்தமே தவிர, நம்மளுடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் பெறுகிறோம் என்று அர்த்தம் கிடையாது. எனக்கு ரட்சிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுத்து நான் அதை வாங்குகிறேன் என்றால் தேவன் நமக்கு தரமாட்டார். அதே சமயம் நான் ஏதாவது ஒன்றை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று முயற்சித்தோமானாலும் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காது. இதைத்தான் தெள்ள தெளிவாக அந்த ஆடியோல நான் பேசியிருப்பேன், அதை நீங்க கவனிங்க. அதுலயும் குறிப்பாக நான் பேசின கடைசி 4 வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக தோன்றலாம் என்று சொன்னேன் தெரியுமா? அது என்ன வார்த்தை என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு நாம் சபைக்கு போக வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை என்று சொல்லியிருப்பேன். இந்த காரியம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளாக அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை சொல்லி அந்த வசனத்தின் மூலமாக நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் என்று கூட சொல்லியிருப்பார்கள். அநேக போதகர்கள் இதை போதித்திருப்பார். இந்த நம்பிக்கைக்கு நான் எதிர்மறையாக நான் பேசுகிறேன் என்று நீங்க நினைக்கலாம். உண்மையாலுமே ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் அவசியம், சபைக்கு போக வேண்டும் என்று யாரெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கைக்கு இது எதிரானவையாகத்தான் தோன்றும். உண்மையாகவே இது எதிரானவைதான், இல்ல அப்படின்னு நாம் மறுக்கல. ஆனால் அதே சமயம் ரட்சிப்புக்கு நம்மளுடைய ஞானஸ்நானம் உதவும், சபைக்கு வர வேண்டும் என்று சொல்வது சரியான உபதேசம் அல்ல என்பதை இந்த நேரத்துல சுட்டி காட்டுகிறேன். சரி, இப்படி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல விசுவாசம் மட்டும் போதும், ஞானஸ்நானம் தேவையில்லை என்று என்னால் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் நான் இந்த ஒரு வசனத்தை மட்டும் காமிச்சு உங்களிடத்தில் நிரூபிக்க விரும்பல. ஏன்னா அதற்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய இன்னொரு வசனமும் உண்டு. அது என்ன வசனம் அப்படின்னா, மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனத்துல ஞானஸ்நானம் எடுத்தா தான் ஒரு மனுஷர் ரட்சிக்கப்பட முடியும் என்று போடப்பட்டிருக்கின்றன. ஆனா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? இது கிரியையினால் உண்டானது அல்ல, கிருபையினால் உண்டானது என்று சொல்லியிருக்கின்றன. கிரியை என்றால் என்னன்னா, நம்முடைய செயல்கள். நாம் ஒரு செயலை செய்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அதுதான் கிரியை. உதாரணத்துக்கு ஜெபம் பண்றது ஒரு கிரியை, சபைக்கு போகிறது ஒரு கிரியை, பைபிள் வாசிக்கிறது ஒரு கிரியை. ஆனால் விசுவாசம் என்பது ஒரு கிரியை கிடையாது. அப்ப ஞானஸ்நானம் எடுக்கிறது அது கிரியையின் அடிப்படையில் தான் சேரும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது நாம எடுப்பது, அங்க தேவனுடைய பங்கு எதுவுமே இல்லை. நாம நம்மை கொண்டு போய் ஞானஸ்நானம் பெற செய்கிறோம், சரியா? அது கிரியையின் அடிப்படையில் போய்விடும். ஆனால் கிருபையின் அடிப்படை என்பது நாம் எதுவுமே செய்யாமல், நம்முடைய கொஞ்ச உழைப்பும் இல்லாமல் எல்லாமே தேவன் செய்து முடிப்பதை நாம் விசுவாசிக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் கிரியையின் அடிப்படையில் இல்லாத ஒரு காரியம். அதுவும் கிருபையாக நமக்கு செலுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நாம் விசுவாசிக்கிறது மட்டும்தான். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது அதை நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அங்க நம்ம எதுவுமே செய்யலையே. இப்ப ஒரு காரியம் இருக்குது, அதை நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம், அவ்வளவுதான். சோ நம்புவதற்கு ஒரு படி மேல நம்ம அதை முழுமையாக விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த விசுவாசம் மட்டும் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கும் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு காட்டுகிறார். இப்போ மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்லுது? அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். முதலாவது வரி 2வது வரிகள் என்று இதுல பிரித்துக் கொள்ளுவோம். முதலாவது வரியில என்ன எழுதியிருக்குது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
ரட்சிக்கப்படுவான். இரண்டாவது வரியில விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். முதல் வரியில ஞானஸ்நானம் பெற்றால்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று குறிப்பிடுகின்றன. ஆனால் இரண்டாவது வரியில ஞானஸ்நானம் என்ற ஒரு வார்த்தையே வரல. இப்போ இந்த முதல் வரியும் இரண்டாவது வரியிலையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்பது என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் அல்ல, விசுவாசம். முதல் வரியில் என்ன சொல்லுது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அதே இரண்டாவது வரியில விசுவாசியாமல் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதவில்லை. அதற்கு மாறாக என்ன எழுதியிருக்குதுன்னா, விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. இப்ப இங்கே நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் வரிகள்ல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவனாகி தான் ஞானஸ்நானம் பெற முடியுமா? ஏன் அந்த மனிதன் விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற முடியாதா? இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, ஒரு மனுஷன் விசுவாசித்தும் ஞானஸ்நானம் பெறலாம், விசுவாசிக்காமலும் ஞானஸ்நானம் பெறலாம். எப்படி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுவது? இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறைந்து மரித்தார், அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை உறுதியாய் ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவனாயும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். அல்லது நான் எதுவுமே விசுவாசிக்கவில்லை, என்னுடைய சபையில இப்படி சொல்றாங்க, அதனால நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் என்பதையும் ஒரு மனிதன் உறுதி செய்ய முடியும். இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம்னா என்னன்னே தெரியாம தான் சபைகளுக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளை மட்டும் சொல்லல, போதிக்கிறார் தெரியுங்களா, போதகர், அவரும் அப்படித்தான். ஞானஸ்நானம்னா என்னன்னே தெரியாது. ஏன் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்கள், ஏன் அன்றைக்கு ஞானஸ்நானம் அப்படின்ற ஒரு காரியம் வெளியே வந்தது, இந்த அடிப்படையான போதனைகளை எல்லாம் தெரியாமல் தான் இன்றைக்கு விசுவாசிச்சா பத்தாது, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தா தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்றத தவறாக வசனத்தை புரிந்து கொண்டு போதிக்கிறார்கள். சரி, இப்ப நம்முடைய காரியத்திற்கு வருவோம். இரண்டு வகையான கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள், மற்றொன்று விசுவாசிக்காமலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள். இந்த முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தலாம். ஆனா ரெண்டாவது கேட்டகரியில யார் இருக்கிறா? விசுவாசிக்காம ஞானஸ்நானம் எடுத்தவங்க. இப்ப இந்த வசனத்தை ஏற்கனவே நான் சொன்னது போல மாற்றி பார்ப்போம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசம் இல்லாதவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இந்த வசனம் சொல்லவில்லை. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த இரண்டு வரிகளிலுமே விசுவாசம் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. சரியா? அப்போ ஒரு மனுஷன் விசுவாசித்தும் ஞானஸ்நானம் பெறலாம், விசுவாசிக்காமலும் ஞானஸ்நானம் பெறலாம். விசுவாசிக்காமல் ஞானஸ்நானம் எப்படி பெற முடியும்? எங்க சபையில சொன்னாங்க ஞானஸ்நானம் பெறணும், அப்பதான் ரட்சிக்கப்படுவேன்னு சொன்னாங்க, அதனால நாங்க ரட்சிக்கப்படுவதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் அது சரியான ஞானஸ்நானமா? இல்லை, அது சரியான ஞானஸ்நானம் அல்ல. அப்போ இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் விசுவாசித்தானால் அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதைத்தான் இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அப்ப எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொன்னதும் உண்மைதான், மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்னதும் உண்மைதான். இரண்டு வசனங்களுமே ஒரு மனிதன் விசுவாசித்துதான் ரட்சிக்கப்பட முடியும். விசுவாசிக்கவில்லை என்றால் மார்க் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொன்னது போல அந்த மனிதன் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாமலும் இருந்திருக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்லுகிறது. சரி, அப்ப ஞானஸ்நானம் பெற்றாதான் ரட்சிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு தவறான உபதேசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு போதிச்சாங்கன்னா அவர்கள் இன்னும் சரியான முறையில வேத வசனத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்முடைய ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவாராக. ஆமென்.